ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கத்திஜா வித்துக்கு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் சந்தைக்கு போனோம். இங்கே பாருங்கள், நாட்டு கொத்தமல்லி எப்படி இருக்கும், நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குங்க. அந்த சைட் கிராஸ் பண்ணும்போதே அப்படி ஒரு வாசனை வருங்க. இந்த கொத்தமல்லியை வச்சு தான் நான் இன்றைக்கி நான் வந்து சட்னி செய்வேன். அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். தோசைக்கு, அப்புறம் வந்து பஜ்ஜிக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, அதுக்கு தேவையான பொருள்களை பார்ப்போம். எப்படி செய்கிறதுனால கொண்ட காமிப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சந்தையிலேருந்து நான் வந்து நாட்டு கொத்தமல்லி விற்றுச்சு, அதை வாங்கிட்டு வந்தேன். இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா? இந்த நாட்டு கொத்தமல்லியில் நீங்கள் சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரண கொத்தமல்லி செஞ்சு சாப்பிட்றதோட இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு கொத்தமல்லி விற்றா மட்டும் எங்கள் ஊர் சந்தையில் நான் வாங்காமல் வரவே மாட்டேங்க. வீட்டில் வந்து ஆர்டினரி கொத்தமல்லி வச்சுருந்தாலும் வாங்கிட்டு வந்துடுவேன்னா பார்த்துக்கோங்க. இது அவ்வளோ ஒரு ஸ்மெல் நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தெம்பானது கூட. கொத்தமல்லியில் என்னத்த தெம்பு இருக்குன்னு கேட்காதீங்க, அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் இதில். மெயினாக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு. நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன், நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இதுக்கு என்னென்ன போட போகிறோம்னா பார்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து போட்டுக்கோங்க. அடுத்தது பூண்டு பாருங்கள், பூண்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கணுங்க. சின்ன வெங்காயம், பூண்டு. ஒவ்வொருத்தர் வந்து கொத்தமல்லி சட்னி ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. நான் இப்படி தான் செய்வேன். சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், பூண்டு போட்டிருக்கேன், ஓகேங்களா? அடுத்தது காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. சில பேர் நல்லா ஃபுல்லுன்னு சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாங்க. நாங்கள் மீடியம் காரம் தான், அதனால் பச்சை மிளகா 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் நறுக்கி போட்டுக்கோங்க. ரொம்ப போடாதீங்க, சும்மா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க, ஃப்ளேவருக்கு தானே. இதெல்லாம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க, அதுதான் முக்கியம். தேங்காய் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி போட்டாச்சு. இது நல்லா வதக்குங்க. இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க. சின்ன வெங்காயம்னா டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், பூண்டு சேர்த்துருக்கேன், புளி, அப்புறம் பச்சை மிளகா, தேங்காய். அதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தோசைக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் நீங்கள் தோசை செஞ்சுட்டு இந்த சட்னி இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் எடுத்து குறுக்கு வாக்கில் பொடுசாக நறுக்கி அது மேலே போட்டு அப்படியே செஞ்சு அப்படியே மூடி கொடுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு வித்தியாசமான தோசையாக இருக்கும். நல்லா கலர் வந்துருச்சா? பச்சை மிளகா தான் காரத்துக்கு போட்டிருக்கோம். இப்போ புளி போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. இப்போ இந்த கொத்தமல்லி தழை, தேங்காய் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த கொத்தமல்லி தழையை போடுறோம். இது தன்னாலே நல்லா சுருண்டு வந்துடுங்க. அவ்வளோ கொத்தமல்லி தழை வாங்கினா கொஞ்சம் தான் போடுறேன், ஏன்னா மற்றதுக்கெலாம் வேணும்ல. இதில் வந்து கடலைப்பருப்போட செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கொத்தமல்லியில். இதுக்குன்னே எனக்கு கடலைப்பருப்போட செய்வோம் பாருங்க, ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக சொல்கிறேன். இந்த கொத்தமல்லி இருந்துச்சுன்னா நான் வந்து கடலைப்பருப்போட கண்டிப்பாக செய்வேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கொத்தமல்லி போட்டு கடலைப்பருப்போட செய்யணும்னா. இது நல்லா வதங்கட்டுங்க, அவ்வளோதான். தேங்காயெல்லாம் போட்டாச்சு. நீங்கள் ஒரு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், உங்கள் குழந்தைங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை நல்லா வதக்கிட்டு அரைச்சிட்டு என்ன பண்ணுங்கள், தாளிக்கணும். என்னென்ன போட்டு தாளிக்கணுமா, கருவேப்பிலை போடுங்க, காஞ்ச மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு, இதை போட்டு தாளித்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், அருமையான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடும். நீங்கள் எப்போ வேணாலும் சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம், தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து சட்னி அரைச்சிட்டு வந்துட்டங்க. இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். ஒரு கரண்டி எண்ணெய் போதும். எண்ணெய் ஊற்றியாச்சு, ஓகேங்களா? இப்போ இதில் என்னென்ன போட போகிறோம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, அவ்வளோதான். சிம்பிளாக வச்சுக்கோங்க, கருகிரும். கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை, லாஸ்ட்டாக வந்து காஞ்ச மிளகா போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும்.
இல்லாட்டி கருகி போயிடும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி ரெடி. அவ்வளோதான். காஞ்ச மிளகா போட்டாச்சா, கொஞ்சம் திரியை ஏற்றி வச்சுக்கோங்க. நல்லா வதக்குங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க காஞ்ச மிளகாயை, அப்புறம் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஓகே தான். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி சட்னி எடுத்து போட்டுருங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இதை நல்லா தாளித்து விட்டுட்டு நல்லா அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கரையோட மாதிரி பண்ணிடுங்க. ஓகேங்களா? மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணியை ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெயிலே இப்படி நல்லா வதக்கிடுங்க. வாவ், சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி. நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய். இங்கே பாருங்கள், கொத்தமல்லி சட்னியை ஒரு பாக்ஸில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.